சிலுவையில சுமந்தது. இப்ப வியாதி வந்துச்சுன்னா நான் அதை எதிர்த்து நிற்கணும். இயேசு நாமத்தால வெளியே போ, நான் நீதிமான், இயேசு கல்வாரி சிலுவையில வியாதியை சுமந்துட்டார், நீ எதுக்கு வந்த, போ 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 வெளியே போ. அதுல இறங்கணும். உட்கார்ந்து அவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் இதை அனுப்பினீர், நான் என்ன தவறு உமக்கு செய்தேன், அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. அவருங்க என்ன சொல்றாரு, நான் நினைப்பதில்லை. இங்க பாருங்க 12 பாருங்க, அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை என்னுடைய அக்கிரமங்களை அவர் கிருபையாய் மன்னித்து இருக்கிறார். இங்க என்ன போடுங்க, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன், நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு. இல்லைங்க அவர் பழைய ஏற்பாட்டுல சொன்னாருங்க, நான் 3 நாள்ல நிரப்பேன். இல்லைங்க அது பழசுங்க, இது புதுசுங்க. போய் சொல்ல மாட்டார் ஆண்டவர். வேதம் முழுவதும் உண்மை, பரிசுத்தாக நான் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை முற்றிலுமா நம்புறேன். பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் மேப் கூட நான் நம்புறேன். இந்த மேப் கூட உண்மைதான், முழு பக்கம் எல்லாத்தையுமே நான் நம்புறேன். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது அது பழைய உடன்படிக்கை. நான் இப்ப பழைய உடன்படிக்கையில இல்ல, நான் இப்ப புது உடன்படிக்கையில இருக்கிறேன். இயேசுவின் மரணத்தின் மூலமாக இப்ப புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்க மேல நியாய தீர்ப்பு வராது. நீங்க பாவம் செஞ்சிருந்தா இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை எடுத்துக்கொள்கிறேன், அதான் சொல்லணும். உட்காந்து பாவத்தை உட்காந்து அறிக்கை செஞ்சுட்டு இருக்க கூடாது. பாவத்தை அறிக்கை செய்யறதுனால யாரும் ரட்சிக்கப்படுறது கிடையாது, இயேசுவை அறிக்கை செய்யறதுனால தான் ரட்சிக்கப்படுறாங்க. பாவத்தை உட்காந்து அறிக்கை செஞ்சா எப்ப அறிக்கை செஞ்சு நான் எப்ப முடிக்கிறது? எல்கேஜில ஸ்கேல் அங்க திருடி இருக்குது, அங்க பென்சில் திருடி இருக்குது, இங்க ரப்பர் திருடி இருக்குது. ஸ்கேல் திருடினதான் ஞாபகம் வருது, பென்சில் திருடின ஞாபகம் வரலையே. அப்ப என்ன பண்றது, என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, போங்களா நீ என்ன தப்பு பண்ணல, போ அந்த தப்பு பண்ணிருக்க, மன்னிப்பு கேட்கல. பாவத்தை அறிக்கை செய்யறதுனால நான் நீதிமான் ஆகிறது கிடையாது, இயேசுவை அறிக்கை செய்யறதுனால. எல்லாம் சொல்லுவோமா, நான் இயேசுவை அறிக்கை செய்கிறதுனால் நீதிமான் ஆகிறேன். ஆமா, நீங்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இயேசுவை உம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய பாவங்களுக்கு கல்வாரி சிலுவையில மரித்தார் என்பதை வாயை திறந்து அறிக்கை செஞ்சுங்க பாருங்க, அப்பதான் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ இன்னைக்கு நீங்க ஒருவேளை தவறு பண்ணிருக்கலாம், பாவம் பண்ணிருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாம பண்ணிருக்கலாம், தெரிஞ்சு பண்ணிருக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், என்னுடைய பாவம், நான் இப்ப செஞ்ச பாவம், இனிமேல் செய்ய போற பாவம் எல்லாத்தையுமே நீ கல்வாரி சிலுவையில் சுமந்துட்டு, இப்ப எனக்கு மனசு குற்றப்படுத்துது, டேய் நீ தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற பார் அப்படி சொல்லுது, என் மனசாட்சி சொல்லுது. நீ பண்ண சரியா தப்பு, நீங்க பார் கோயில் உட்காந்து இருக்கிற, தேவனுடைய வார்த்தையை கேட்கறான்ற பேயத்தெல்லாம் வச்சிருக்க, ஆனா நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுது. அதுக்காக நான் என்ன பண்றேன், இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது, நான் நீதிமான் என்று அறிக்கை செய்கிறேன், நான் பாவி அல்ல, உங்களுடைய மன்னிப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீங்கள் நீதிமானாக ஆகிறீர்கள். திருப்பம் ரோமர் 13ஆம் அதிகாரம் ரோமர் 13 9 இருந்து நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம் பாருங்க, கடைசியை வாசிக்கிறேன் பாருங்க. நீ அன்பு கூறுகிறது போல, ஃபர்ஸ்ட்ல எல்லாம் அந்த கட்டளையை பத்தி எல்லாம் சொல்லுது, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, களவு செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, 10 கட்டளை. நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறாய் என்கிற ஒரே வார்த்தையில தொகையாய் அடங்கி இருக்கிறது. அந்த 10 கட்டளை, 10 கட்டளைக்கு இன்னும் மேல நிறைய கட்டளை எல்லாம் இருக்குது. அதை பண்ணாத, இதை பண்ணாத, இதை செய்யாத, அதை செய்யாது, எல்லாத்துக்கும் ஒன்னா அமுக்கி ஒரே கட்டளை. என்ன கட்டளை? நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒரே இதுதான், தொகை அடங்கிறது. 10 பாருங்க, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. உங்க இருதயத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. கிறிஸ்து பிதாவானவர் அவர் அன்பு நிறைந்தவராய் இருந்ததின் நிமித்தமாக மாமிச உருவாக இந்த பூமிக்கு வந்தார். அன்பு தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தது. அந்த அன்பு தான் உங்களுக்கு உள்ள வந்திருக்கு. இப்போ உங்களுக்குள்ள அந்த அன்பு வந்ததுனால நியாயப்பிரமாணமே நிறைவேறிச்சு. நீங்க நிறைவேற்றிட்டீங்க, முடிச்சிட்டீங்க. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், அன்பு நிறைவேற்றிச்சு. அன்புனா யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரு.
அந்த நிறைவேற்றின இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்ப எனக்குள்ள அவர் வந்ததுனால நானும் நிறைவேற்றிட்டேன். நான் பாவி கிடையாது, நான் நீதிமான். திருப்பவும் பாருங்க, திருப்பி அங்க எபிரேயருக்கு போவோம் பாருங்க. எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பாக நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, எந்த நாட்களுக்கு பிறகு அந்த பழைய உடன்படிக்கை நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா ஒரு உடன்படிக்கை பண்றப்பா. அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அன்பின் நியாய பிரமாணத்தை என் இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் ஒரே ஒரு பிரமாணம். கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடிச்சுட்டு எனக்குள்ள வந்துட்டாரு. எனக்குள்ள வந்ததுனால நானும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். என்ன பாவியா பாக்குறது கிடையாது, என்ன அக்கிரமக்காரனா பாக்குறது கிடையாது, எங்க தாத்தா செஞ்ச தப்பை என் மேல சுமத்துறது கிடையாது. ஏன்? கல்வாரி சிலுவையில இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. 2 வாட்டி எதுக்கு சுமத்தணும்? இந்த உலகத்திலே அந்த மாதிரி பண்றது இல்ல. ஒரு காசு ஏதாவது கடன் பட்டிருக்கீங்கன்னா போய் கட்டிட்டீங்க, காசு கடன் பட்ட காசு திருப்பி திருப்பி வந்து கேட்டுட்டு இருப்பாங்களா? கடன் கொடு, காசு கொடு, காசு கொடுன்னு. அட போய் அதான் கட்டியாச்சுல, எத்தனை வாட்டி வந்து கேட்பா? ஒரு வாட்டி தான் கட்ட முடியும். வாங்கின காசு எத்தனை 10 வாட்டி கட்டுவீங்களா நீங்க? அதெல்லாம் கட்ட முடியாது. எது கட்டணும்? அதேதான் இங்க. ஒரு வாட்டி 2000 ஆண்டுகளுக்கு உங்களுடைய பாவம், உங்களுடைய தரித்திரம், உங்களுடைய வியாதி, உங்களுடைய அக்கிரமம் எல்லாம் சுமக்கப்பட்டாயிட்டு. இப்ப எதுக்கு திருப்பி ஆண்டவர் உங்க மேல சுமத்துறாரு? இல்ல நான் சுமத்து போறேன் உங்க மேல, உங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கான், நீ போ வியாதியில இருப்ப. அதெல்லாம் இருக்க முடியாது. நான் ஏன் இருக்கணும்? அதான் அங்க சுமந்தாச்சே, அங்க சுமந்ததுக்கு நான் சுமக்கணும். சுமக்க தேவையில்லை. அப்ப நீங்க ஏற்கனவே எப்படி இருக்கிறீங்க? நீதிமானா இருக்கிறீங்க, ஏற்கனவே சுகத்துல இருக்கிறீங்க, ஏற்கனவே வெற்றியில இருக்கிறீங்க, ஏற்கனவே செழிப்புல இருக்கிறீங்க, ஏற்கனவே ஐஸ்வர்யத்துல இருக்கிறீங்க. இதுதான் உடன்படிக்கையின் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தை நாடி நாடி தேடி தேடி போறது கிடையாது. நம்ம அதெல்லாம் இங்க போதிக்கிறது கிடையாது. எதை தேடி எதை சொல்றோம்? உடன்படிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்க ஸ்லாக்கியம், உங்க பிறப்புரிமை. ஏற்கனவே நீங்க ஐஸ்வர்யவான்களா தான் இருக்கிறீங்க. இனிமேல் ஆக போறது கிடையாது. இனிமேல் உங்களுக்கு சுகம் வர போறது கிடையாது. இனிமேல் உங்களுக்கு செழிப்பு வர போறாது. ஏற்கனவே சுகத்திலும் செழிப்பிலையும் வெற்றியிலையும் நல்ல வாழ்க்கையிலும் தான் இருக்கிறீங்க. இதை நான் என்ன பண்ணணும்னா நம்ப ஆரம்பிக்க வேண்டும். அதனாலதான் இங்க பாருங்க, அடுத்து எபிரேயர் திருப்பம் பாருங்க, அதே வாசிப்போம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் தொடர்ந்து அடுத்த வசனத்தை கீழே வாசிப்போம் பாருங்க. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகிய கர்த்தரை அறிந்து கொள்ள என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை. யார்ட்டையும் போய் சொல்ல வேணாம், நீங்களும் யார்ட்டையும் போய் கேட்க வேணாம். அந்த காலத்துல எல்லாம் பாருங்க தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. தீர்க்கதரிசிட்ட தான் போய் கேட்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை சொல்லுங்க. யுத்தம் பண்ணா ராஜாவும் தீர்க்கதரிசிட்ட தான் போய் கேட்கணும். அதை போகலாமா, அங்க வரலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா. இன்னைக்கு நான் போய் யார்த்தையும் கேட்க வேணாம். நான் போய் தீர்க்கதரிசியை பார்த்து, ஐயா ஏதாவது சொல்லுங்கய்யா, ஏதாவது பண்ணுங்கய்யா, ஆண்டவர் ஏதாவது சொல்றாரா? ஏன் கூட இருக்கிறாரு அவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்து முடித்த எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துகிறார். இந்த வேதத்துல எழுதியிருக்கிற அவ்வளவு அற்புதமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. ஊழியக்காரங்க மூலமா வெளிப்படுத்துறாரு. எங்க சபையில என்ன பண்றோம்? வெளிப்பாடாக உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. நீங்க வீட்டுல வேதத்தை வாசிக்கிற போது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. இதெல்லாம் யார் பண்ற வேலை? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பண்ற வேலை. பழைய உடன்படிக்கையில் அதெல்லாம் கிடையாது. அங்க தீர்க்கதரிசியில யார்ட்டையாவது பேசுவாரு, அவரு இங்க சொல்லுவாரு, அவ்வளவுதான். உள்ளெல்லாம் கிடையாது, வெளியேதான் கேட்டு சொல்லி அவ்வளவுதான் போயிடுவாரு. அப்புறம் புதிய உடன்படிக்கையில் அப்படிலாம் கிடையாது. எனக்குள்ளேயே இருக்கிறார். எப்பொழுதுமே என்ன பண்றாருன்னா எனக்குள்ளேயே அவர் இருக்கிறார். இப்போ அந்த 12ஆம் வசனத்துல இந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் சாராம்சம், அது முக்கியத்துவம் இதுதான் பாருங்க. அதான் அந்த 12, அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, இதை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். எல்லாம் சொல்லுவோமா? நினைப்பதில்லை, இனி ஒருபோதும் நினைப்பதில்லை. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உடன்படிக்கையின் ஐஸ்வர்யம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையில நீங்கள் நீதிமான், பாவம் உங்கள் மேல் சுமராது என்பதை மிகவும் ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும்.
நீங்க கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறீர்கள், நீங்கள் பாவி அல்ல, நீங்கள் நீதிமான். உங்களுடைய பழைய பாவம், நீங்க செஞ்ச பாவம், செய்ய போற பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. செஞ்ச பாவம் ஓகே, சரி, செஞ்ச பாவம் நம்ம மன்னிப்பு கேட்டோம். செய்யற பாவம் சரி மன்னிப்பு கேட்டலாம், செய்ய போற பாவத்தையும் மன்னிச்சுட்டார், அது எப்படிங்க? அது ஒத்துக்க முடியாது. அப்ப எல்லாரும் போய் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் போய் எல்லாம் பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன் பாவம் செய்யறாங்க? பாவம் செய்ய முடியாது. தேவனுடைய அன்பை சொல்றோம். தேவன் நம்மளுக்காக